ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் சாட்டர்டே நைட். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். நெக்ஸ்ட் டே வந்து கூழ் ஊற்றுறோம். எங்கள் ஊரில் வந்து திருவிழா. ஸோ வந்து கூழ் ஊற்றலாம் சொல்லிவிட்டு மாவு வந்து ஃப்ரைடே நைட்டே கரைச்சி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே வந்து கூழும் இது பண்ணிட்டோம். விளக்கு சாமான்லாம் முன்னாடி நாளே கழுவி வச்சுட்டேன். மார்னிங் எழுந்து எல்லாமே பண்ண முடியாது சொல்லிவிட்டு. ஸோ மார்னிங் எழுந்து கோலம் மட்டும் போட்டுட்டு துளசி மாடம் ஃபுல்லாக கோலம் போட்டு விட்டுட்டேன். துணியும் நேற்றே துவைச்சிட்டேன். நிறைய துணி இருந்தது. ஸோ அதையும் துவைச்சிடலாம் சொல்லிவிட்டு நேற்றே துவைச்சி காய போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே லீவ்னால் கூட கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து நான்வெஜ்லாம் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மார்னிங் கூழுக்கு சைட் டிஷ் வந்து கருவாட்டு குழம்பு தான் வச்சுருந்தேன். கருவாட்டு குழம்பும் கீரை பொரியலும் பண்ணியிருந்தேன். எங்கள் ரிலேஷன் அம்மா அப்பா எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ கொஞ்சம் அதிகமாகவே வச்சுருந்தேன். கருவாட்டு குழம்புல வந்து கருணைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, காராமணி, கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாமே போட்டு நல்லா சூப்பராக இருந்துச்சு கருவாட்டு குழம்பு. ஸோ கருவாட்டு குழம்பு வச்சு முடிச்சதுக்கப்புறம் கீரை தாளிச்சிட்டு வெளியே சாமிக்கு வச்சுட்டு உள்ளேயும் சாமிக்கு போட்டுட்டு சாமி கும்பிட்டாச்சு. அப்புறம் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் ரிலேஷன்லாம் வந்து எல்லோரும் கூழ் குடிச்சிட்டு கோயிலுக்கு பொங்கல் வைக்கலான்னு கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு கோயில் பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி போயிட்டு ஏரியில் குளிச்சுட்டு வரலாம் சொல்லிட்டு குழந்தைங்களாம் சொன்னாங்க. ஸோ அவங்க கூட போயிருந்து கொஞ்ச நேரம் குழந்தைங்களாம் குளித்தாங்க. அங்கேருந்து கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம். அழகாக இருந்தது பார்க்கவே. ஒரு 3 அந்த மாதிரி போயிருந்தோம். நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. பாப்பா வந்து ஃபஸ்ட்டு பயந்தா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அவளும் விளையாட ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் கோயிலுக்கு பொங்கல் வைக்கலான்னு போயிருந்தோம். எல்லாருமே ஏற்கனவே முடிச்சிட்டாங்க. நாங்கள் லேட்டாக தான் போனோம். இருந்தாலும் பொங்கல் வச்சுட்டு சாமியும் நல்லா கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து ஈவினிங் படையலுக்காக ரெடி பண்ணிகிட்ருந்தோம். ஆல்ரெடி மதியானமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். சின்ன சின்ன விஷயம் மட்டும் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அதையும் பண்ணி நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு.